Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் விலை தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தங்கம் விலை குறைய உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்கியிருக்கிறார். அதே நேரம் தங்கம் விலையை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கையால் பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படலாம் என்பது குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தங்கம் விலை கடந்த சில ஆண்டுகளில் தாறுமாறாக உயர்ந்துள்ளது. மக்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் விலை அதிகரித்துள்ளது. இப்போது இந்தியாவில் 1 கிராம் ஆபரண தங்கம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 8,900 ரூபாயிலிருந்து 9,000 ரேஞ்சில் இருக்கிறது. இந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து மக்களால் தங்கத்தை வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தங்கம் விலை எப்போது குறையும், தங்கம் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலையை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதே நேரம் அதனால் ஏற்படும் சிக்கல்களையும் அவர் விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம், சில்வர், பிளாட்டினம் ஆகியவற்றை வாங்கினால் அது பொருளாதாரத்திற்கு எந்த ஒரு பயனையும் தராது. அதை விற்று நாம் செலவு செய்யும் வரை அதில் எந்த நன்மையும் இல்லை. இதன் காரணமாகவே மக்கள் தங்கத்தை வாங்குவதை அரசு தடுத்து வைக்கத்தான் நினைப்பார்கள். அந்த அரசு என்று இல்லை, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மக்கள் தங்கத்தை வாங்குவதை தடுக்கவே பார்ப்பார்கள். வட்டி விகிதத்தை அதிகமாக்கினால் தங்கம் விலை குறையும். ஆனால் வட்டி விகிதத்தை உயர்த்தினால் இந்தியாவில் சில பணக்காரர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் அதிக அளவுக்கு கடன் வாங்கியுள்ளனர். வங்கியிலேயே எனக்கு 9% வரை வட்டி வருகிறது என வைத்துக் கொள்வோம். அப்போது நான் ஏன் தங்கத்தை வாங்க வேண்டும்? இதேபோல 5 ஆண்டுகள் வட்டி விகிதத்தை அதிகமாக வைத்திருந்தால் தங்கம் விலை குறையும். இதுபோல இருந்தால் பணவீக்கம் கட்டுக்குள் வரும், பொருளாதாரம் பாதிப்படையும், வேலை வாய்ப்பு குறையும். ஆனால் இதுபோல வட்டி விகிதத்தை அதிகமாக வைத்தால் மட்டுமே தங்கம் விலையும் தேவையும் குறையும் என கூறியிருக்கிறார். அதாவது தங்கம் விலை குறைய வேண்டும் என்றால் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும். மக்கள் வங்கியிலேயே நல்ல வட்டி கிடைத்தால் தங்கத்தில் முதலீடு செய்ய மாட்டார்கள். அப்போது தங்கத்தின் தேவை மெல்ல குறைந்து விலையும் குறையும் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனால் இது நடந்தால் நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கப்படும், வேலைவாய்ப்பு இழப்புகள் அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படித்தான் இருக்கப் போகிறது என்பது குறித்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தற்போதுள்ள சூழல் தொடர்ந்தால் தங்கம் விலை உயரவே செய்யும். அதிலும் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள பியூட்டிஃபுல் மசோதா நிறைவேறினால் அவர்கள் அதிக கடன் வாங்குவார்கள். இல்லாத பணத்தை செலவு செய்வதாக அர்த்தம். இதனால் அழுத்தம் அதிகரிக்கும், தங்கம் விலை உயரவே செய்யும் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.